මේමයි අපි මේ පෞද්ගලික මැතිවරණදී පළාත් පාලන මැතිවරණදී ජනතාව පේදිලිම අපිට බලය දීලා තියෙනවා. ඒක ප්‍රජාතන්ත්‍ර විදියට ගොඩ ඒ කියන්නේ බෞද්ධ සභාවල් බෞද්ධ ලබා තියෙන ජාතික ධනබල වේගයේ. ඒ නිසා අපිට තමයි අයිතිය තියෙන්නේ. ඒ නිසා අපි අපේ මේ ගන්න හොඳ වැඩකට විපක්ෂේ ඉන්න කට්ටිය මේකට සහාය දෙන්න පුළුවන්. විපක්ෂය කියන්නේ මේ ප්‍රධාන පක්ෂවල නෙමෙයි. සමහරු මේ සුයාදීන කණ්ඩායම් වෙන්න පුළුවන්. සමහරන පොඩි පක්ෂ වෙන්න පුළුවන්. මේ රටට ඒ කියන්නේ මේ රටට ආනි කරපු නැති රටට සේවා කරපු පක්ෂය අපිට උදව් කරලා අපිට ඒ හොඳ වැඩට සහභාගී අපිට ඉන්න පුළුවන්. ඒමත් ඒක බලනකොට නූරලිය දිස්ත්‍රික්කයේ වෙඩිපුර බලයේ තියෙන අපිට අපි අනිවාර්යෙන් සභාව පිටවනවා. ඔව්. නේ ඒක තමයි අපි මේමයි අපි කියන්නේ දැන් බෞද්ධ තියෙන අපිට. ඒ නිසා අපිට තමයි ඒ සභාපති ධූරේ හිමි වෙන්න ඕනි. ඒ නිසා අර උරු ටික එකතු වෙන්නේ නැතුව ජාතික ජනබලයට අපි ගන්න මේ හොඳ වැඩකට අනිත් කට්ටිය සහභාගී මේ සහයෝගය දෙන්න පුළුවන්. ඒ නිසා මම හිතනවා පොඩි පක්ෂ සුයාදීන කණ්ඩායම අනිවාර්යෙන් උරුත් එක්ක ඉන්න ඒගොල්ලෝ ඉන්න අපිත් එක්ක ඒ නිසා අපිට පුළුවන් මේ සභාව පිටවෙන්න. නෑ මේමයි පක්ෂෙත් එක්ක අපි තාම මේ කිසි සාකච්ඡාවට ගියේ නෑ. මම අපි විවෘතව කියලා තියෙනවා. ඒගොල්ලන්ට අපිත් එක්ක ඇවිල්ලා සපෝට් එක දෙන්න පුළුවන්. නේ එතනම ඒක තමයි අපි කියන්න ඕනේ සමගි ජන බේලවේගය. එතන සමයක් නෑනේ. දැන් සමහර කියනවා ඩිසెంబර් මාසේ සජිත් මාතේ ජනාධිපති වෙනවලු. අපි සජිත් මාතේ කියනවා ඩිසెంబර් මාසේ ජනාධිපති වෙන්න කලින් කරුණාකරලා ඔබතුමා පක්ෂය ආරක්ෂා කරගන්න. දැන් පක්ෂය සුන් වෙනවා. ඒ නිසා ඉස්සර පක්ෂය ආරක්ෂා කරලා අපිත් එක්ක අභියෝග කරන්න අපිත් එක්ක අදරන්න කියලා අපි විපක්ෂයට ප්‍රධාන විපක්ෂ සමගි ජන බේලට කියන්න කැමතියි අපි. ඒකට බෑ එත්තටම සමගි ජනබලට තියෙන්නේ රටගෙන ආදර නෙමේ බලපොර. ඒකල ඒගලන්ට ඕනි තනතුරු අම්බ කරන්න ඕනේ. ඒක තමයි තියෙන්නේ. ඒගලන් බලන්න කවුරු හරි හොඳ රටට ආදර කවුරු ඉන්නවද නැහැ. ඒ නිසා ඒගලන් මේ මිනිස්සු අහුවෙන්නේ නැහැ. මිනිස්සු ඒක තීරණය කරලා ඉවරයි. ඒ නිසා බෞද්ධ සභාව ලංකාවේ අපි අනිවාර්යෙන් පිටවනවා කියලා අපි කියන්න කැමතියි. වතුකම් කරුම් වෙටුප් සම්බන්ධ දැනට අපි සාකච්ඡා පටන් අරන් තියෙන්නේ. අපි අදාළ සමාගමත් එක්ක අපි සාකච්ඡා කරලා ඉදිරි කාලේ අපි අනිවාර්යෙන් වතුකම් කරුන්ගේ දෛනික වෙටුප වැඩි කරන්න අපි පියවර ගන්නවා. ජාතික ජනබල අපි දීපු පොරුදු අනිවාර්යෙන් අපි ඉෂ්ට කරනවා කියලා අපි කියන්න කැමතියි. இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முடிஞ்சாயிடுச்சு. இதில் தேசிய மக்கள் சக்தி சொல்கிறாங்க நாங்கள் நாடளாவிய ரீதியில் ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டத்தில் 12 வட்டாரங்களில் தேசிய மக்கள் சக்தி நிலைப்பாடு எவ்வாறு? உண்மையிலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு தெளிவான ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணையின் பிரகாரம் அதிகமான சபைகளிலே தேசிய மக்கள் சக்தி அதிகமான ஆசனங்களை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த சபைகளை ஆட்சி அமைக்கின்ற பொறுப்பு அந்த வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு தான் இருக்கிறது. எனவே இன்று நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அதிகமான சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். எனவே இன்று அந்த எங்களுடைய மக்கள் கொடுத்த அந்த ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்காக இன்று ஒரு சிலர், அதாவது தேர்தல் காலங்களில் ஒருவர் குறை கூறி ஒருவர் சண்டை போட்டவர்கள், எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று நாட்காலி ஆசைக்காகவும் அதிகார ஆசைக்காகவும் மீண்டும் ஊழல் செய்து நாங்கள் வருவாயை ஈட்டலாம் என்ற ஆசையிலே இன்று எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்க்கிறார்கள். அது நடக்காது. எனவே நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கியிருக்கிறீர்கள். அந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். நிச்சயமாக பெரும்பான்மை சபைகளிலே தேசிய மக்கள் சபை, தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் உள்ளாட்சி மன்றங்களில் போட்டிட்டு சில வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலிருந்து
விலகிட்டு வராங்க. அதான் அமைப்பாளர். இதில் வந்து இன்னைக்கு இவங்க வந்து தேசிய மக்கள் சரி இணைகிறதுக்கு எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? உங்களுக்கு நிலைப்பாடு வராது. உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி உண்மையில் ஐக்கியமில்லாத ஒரு கட்சியாக அது இருக்கிறது. எனவே நாங்கள் மிக தெளிவாக குறிக்கிறோம், இந்த நாட்டை வங்குரோத்து அடைய செய்த, இந்த நாட்டை படும் பாதாளத்திற்கு தள்ளிய எந்த கட்சிகளுடன் எங்களுக்கு கூட்டணி கிடையாது. அந்த கட்சிகளோடு எங்களுக்கு ஒரு இணைப்பு கிடையாது. எனவே சிலர் இருக்கிறார்கள், சுயாதீனமாக போட்டியிட்டவர்கள், மக்களுக்கு குரல் கொடுத்தவர்கள், மக்களுக்கு சேவையாற்றுகள், அவ்வாறானவர்கள் நாங்கள் எடுக்கின்ற இந்த நல்ல முன்னெடுக்கின்ற இந்த பணியிலே அவர்கள் இணைந்து கொண்டு அந்த நற்காரியங்களில் ஈடுபடலாம் என்ற அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி வந்து எந்த கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைக்காது, எங்களோட எந்த கூட்டணி வராலும் இணைச்சிக்கிட்டு நாங்கள் சபைகளை ஆளுன்னு சொல்லி பொதுச்செயலர் சொல்லியிருந்தார். ஆனால் நுவர்லியா மாவட்டத்தில் எப்போது கதை அடிப்படுது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து தேசிய மக்கள் சக்தியோட பேச்சுவார்த்தை நடத்தி வர சபைகளை கைப்பற்றது. இது தேசிய மக்கள் சக்தி இந்த நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறது. இல்லை, நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கோம் என்னென்னா, நாங்கள் அதிக பெரும்பான்மை பெற்ற, அதாவது உறுப்பினர்கள் பெரும்பான்மை பெற்ற சபைகளை ஆட்சி அமைக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அவ்வாறு நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம். எங்களுக்கு கட்சிகளாக இருக்கலாம் அல்லது குழுக்களாக இருக்கலாம், அவர்கள் எங்களுக்கு ஆட்சி அமைப்பான ஒத்துழைப்பு வழங்கலாம். அதை தான் நாங்கள் கோரிய மொழிய வேறு எதையும் நாங்கள் கூறவில்லை. உண்மை நான் முதல் கூறியது போல அவர்களில் ஒற்றுமை கிடையாது. ஏனென்றால் அதிலே ஒற்றுமை கிடையாது. இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களால் கட்சியை அவருக்கு முன்கொண்டு செல்ல முடியவில்லை. அவர் எவ்வாறு டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஆகுவார் என்று கேலி கூத்தாக இருக்கிறது. எனவே நாங்கள் கூறுகிறோம், டிசம்பர் மாதம் ஜனாதிபதி ஆகும் சஜித் பிரேமதாஸ் அவர்களே, தயவு செய்து உடைந்து சுக்குநூறாக போய்கொண்டிருக்கும் உங்கள் கட்சியை முதலில் காப்பாற்றுங்கள். அதன் பின்பு ஜனாதிபதி கனவை பற்றி யோசியுங்கள். பெருந்தோட்ட தொழிலாளிய சம்பள சம்பந்தமாக ஊராட்சி மன்ற தேர்தலில் பிரச்சார மேடைகளில் எதிர்த்தரப்புகளும் பேசிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இதை பற்றி ஆளுநர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பற்றி பேசவே இல்லை. தற்பொழுது இந்த பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள விலை எந்த அளவு நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். அதாவது மலையக தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் நிச்சயமாக உயர்த்தப்படும். எனவே தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு தெரியும், அந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கான தனிப்பட்ட அரசாங்கத்துக்கு மாத்திரம் அது முடியாத காரியம். எனவே நாங்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த இணக்கப்பாட்டுடன் தான் நாங்கள் அந்த சம்பளத்தை உயர்த்த முடியும். தற்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மிக விரைவில் நினைக்கிறேன் நாங்கள் அதுக்கான அறிவிப்பை நாங்கள் தருவோம். நிச்சயமாக கடந்த காலங்களை போலன்றது கம்பெனிகள் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய கோரிக்கைக்கு நிச்சயமாக அவர்கள் இணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.